ஹாய், வெல்கம் டு அடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வர்ஜின் மொஜிட்டோ வந்து எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் அட்ராக்டிவான ஒரு ப்ளூ கலரில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு வந்து ப்ளூ டீ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்படி ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான ஒரு வர்ஜின் மொஜிட்டோ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சங்குப்பூ வந்து பறிச்சிடலாம். சங்குப்பூவை வச்சு நம்ம ப்ளூ டீ பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து வர்ஜின் மொஜிட்டோ எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சங்குப்பூ டீ பண்ணிடலாம். நான் வந்து இங்கே சங்குப்பூ வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சங்குப்பூ சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 4 சங்குப்பூ வந்து இதில் சேர்க்குறேன். இப்போ இந்த சங்குப்பூவை வந்து நல்லா இப்படி தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போவே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பூவோட அந்த கலர் அந்த சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த பூவிலேருந்து கலர்லாம் இறங்குது. இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு ஒரு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி இதை வந்து நம்ம ஐஸ் கட்டி ஆக்கணும். இப்போ இந்த சங்குப்பூ டீயை வந்து நம்ம ஐஸ் கட்டிகளாக மாற்ற போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது நம்ம போட்ட சங்குப்பூ டீ. இப்போ இந்த டீயை வந்து இந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ளூ டீ மொஜிட்டோ செய்ய தேவையான பொருள் பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ளூ டீ பண்ணி ஐஸ் கட்டி செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இனிப்புக்காக நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழச்சாறு, அப்புறம் இது வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் வந்து சோடா. இதுதான் வந்து நம்ம மொஜிட்டோ செய்கிறதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி டம்ளரில் வந்து நம்ம இந்த ப்ளூ டீயோட ஐஸ் க்யூப்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம சோடா சேர்த்துடலாம். நம்ம வந்து எந்த பிராண்ட் சோடா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு. இப்போ நான் வந்து சின்ன கண்ணாடி டம்ளர் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சைப்பழ அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ நம்ம எலுமிச்சை சாறை ஊற்றினோடனே இது வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்.
வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ் கட்டி வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கும். அது கரைய நம்ம தண்ணி வந்து இந்த கலரில் மாறிட்டுருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கிறேன். நம்மளோட ப்ளூ டீ மொஜிட்டோ வந்து தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.